இந்த வீடியோவில் கொலக்கட்டை எப்படி செய்யலாம்னு நம்ம பார்ப்போம். கொலக்கட்டை நார்மலாக வந்து ஜீனி மற்ற வெல்லத்தை வச்சு செய்வாங்க. நம்ம ஒரு கருப்பட்டி தேங்காயை வச்சு பூரணத்தை வச்சு எப்படி ஒரு கொலக்கட்டை செய்யலான்னு பார்ப்போம். கொலக்கட்டைக்கு தேவையான பொருட்கள்: பச்சரிசி மாவு, இந்துப்பு, கருப்பட்டி, இது தேங்காய் துருவி வச்சுருக்கேன், லேசாக தொட்டுக்கிறதுக்கு நெய். இப்போ இந்த மாவு வந்து நான் வீட்டிலே தயார் பண்ண மாவு. இந்த மாவு எப்படி பண்ணேன்னா, பச்சரிசியை ஊற போட்டு நல்லா கழனி பிணைஞ்சிட்டு ஈரம்லாம் உணர்த்தி மிக்சியில் நல்லா இடித்து சல்லடையை போட்டு சலித்து மறுபடியும் அவிச்சு மறுபடியும் சலித்து இது இந்த மாதிரி ட்ரையாக காய போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு வருஷத்துக்கும் கெடாது. இதில் நீங்கள் புட்டு பண்ணலாம், இடியாப்பம் பண்ணிக்கலாம், கொலக்கட்டை பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். இந்த மாதிரி உங்களுக்கு மாவு வேணும்னா நான் வந்து அது உங்களுக்கு ஒரு வீடியோவாக நான் உங்களுக்கு போடுறேன். உங்களுக்கு அவசரத்துக்கு மாவு இல்லைன்னா நீங்கள் ஒரு கடையில் இடியாப்பு மாவு இருக்குல்ல அதுவும் பண்ணலாம், இல்லை கொலக்கட்டை மாவு கிடைக்கல அதில் கூட நீங்கள் பண்ணலாம். இது தனியாக உங்களுக்கு ஒரு வீடியோவை நான் ஒரு நாளைக்கு போடுறேன். இப்போ அடுப்பு பற்ற வச்சுக்குவோம். பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. கொதிச்ச தண்ணி தான் நம்ம ஊற்றணும். இப்போ தண்ணி கொதிச்சிருச்சு. தண்ணி நல்லா கொதிச்சு பண்ணால் தான் கொலக்கட்டை வந்து கையில் ஒட்டாமல் நல்லாயிருக்கும், மாவு நல்லாயிருக்கும். இப்போ மாவு போடுங்க. தேவையான மாவு போட்டுக்குங்க. இதில் இந்துப்பு போடுறேன். இந்துப்பு உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ உப்பு மாவும் கொஞ்சம் நல்லா அப்படி பிசைஞ்சு கொடுங்க. இப்போ இந்த கொதிச்ச தண்ணியை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மாவை கிளறிக்கிறோம். தண்ணி பார்த்து ஊற்றுங்க. கரண்டி காம்பால் அப்படி கிளறும் போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். மாவு ஒன்று சேர்ந்து வந்துடும். பாருங்கள், எல்லாமே ஒன்று சேர்ந்து வந்துடுச்சு. இப்போ பாருங்கள் எவ்வளோ ஒட்டாமல் வந்திருக்கு பாருங்களேன். ஒட்டாமல் வர்றதுக்கு என்ன காரணம்னா, சுடுதண்ணியை ஊற்றி இந்த கரண்டி காம்பை இப்படி திருப்பிக்கிட்டு இப்படி பண்ணுறதுனால ஒட்டாமல் வந்திருக்கு பாருங்கள். எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்துருச்சு. கையில் எடுத்தாலும் ஒட்டாது. பாருங்கள், மாவை கையில் எடுத்தாலும் கையிலையும் ஒட்டாது. இப்படி வந்துடும், ஒன்று சேர்ந்து மாவு வந்துருச்சு. நல்லா பக்குவமாக இருக்குது. இப்போ தண்ணியை வந்து ஒரு அளவாக ஊற்றிக்கிங்க. ஒரு தட்டு வச்சுருங்க. நெய்யை வந்து லேசாக அப்படி தடவி கொடுத்துருங்க. பாருங்கள், மாவு எவ்வளோ ஒட்டாமல் இருக்குது. இது கொஞ்சம் எடுத்துங்க. கடையில் வாங்குகிற அச்செல்லாம் வாங்கினீங்கன்னா மொந்தமாக இருக்கும். நம்ம கையிலே இப்படி பண்ணலாம். இப்படி உள்ளங்கையில் வச்சு ஒரு அழுத்தம் கொடுத்துட்டு இப்படி எடுத்து இப்படி தட்டுங்க. இப்படி இருந்தால் ரொம்ப லேசாக நம்மளுக்கு தேவையான லேசாக கொண்டு வரலாம். இந்த மாதிரி லேசாக தட்டிங்க. இந்த மாதிரி லேசாக தட்டிக்கிட்டு இந்த கருப்பட்டியை, ஜீனிக்கு பதில் கருப்பட்டி யூஸ் பண்ணலாம், உடம்புக்கு ரொம்ப நல்லது. கருப்பட்டி கொஞ்சம் வச்சுருங்க. இந்த தேங்காய் பூ இருக்குது பாருங்கள், இதையும் கொஞ்சம் வச்சு நல்ல வாசமாக இருக்கும். வேகும் போதே ஒரு நல்ல மணமாக இருக்கும். இப்படி ஓரத்தில் அழுத்தி விட்டுருங்க. இப்படி ஓரத்தில் அப்படி அழுத்தி விட்டுருங்க. அவ்வளோதான். இப்படியே இட்லி சட்டியில் வச்சுருவோம். கருப்பட்டி எடுத்து வச்சுருவோம். இது கருப்பட்டியும் தேங்காயும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். இப்போ எல்லா கொலக்கட்டையும் நம்ம பண்ணிட்டோம். இது ஒரு 5 நிமிஷம் ஆவியில் வெந்தால் போதும். மூடி வச்சுருவோம். இதை 5 நிமிஷம் வெந்தோன்னா அப்படியே எடுத்துருங்க. ரொம்ப நேரம் வேக விடாதீங்க.
வெந்துருச்சு. திறந்து பார்ப்போம். பாருங்கள் எவ்வளோ சூப்பரான கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. லேசாக தண்ணியை தொட்டுங்க, கையில் சுடும். கையிலே எடுக்கிறேன். இங்கே பாருங்கள், சாப்பிட்டான கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், சுட சுட கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள்.